கனேமுல்ல சஞ்சீவ யார் ஏன் நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டார்? கனமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள் சினிமா பாணியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான பல தகவல்களை நிறைய இடங்களில் காண கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பின் பாதாள உலக கோட்பாதராக தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முயற்சித்தவர். 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்களில் கொலைகாரராக இவர் செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. திட்டமிட்ட ஒரு கும்பலோடு சேர்ந்து தனியார் வங்கி ஒன்றில் 7 கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் கைதாகியிருந்தவர். சிறைக்கு சென்ற சஞ்சீவ அப்போதைய கொழும்பின் பாதாள கோட்பாதர்களான பீலிமெண்டல் சங்க, ஆர்மி சம்பத் ஆகியோரது அடியாளாக வெளியில் வந்தவர். அதன் பின்னர் கட்டம் கட்டமாக கொழும்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சஞ்சீவிய முயற்சிகளை செய்தாலும் அதற்கு தெமட்டகொட சமிந்த தடையாக இருக்கிறார். எனவே சமிந்தவை கொலை செய்ய சஞ்சீவ முயற்சி செய்தார். முதல் சம்பவமாக தெமட்டகொட இறைச்சி கடைக்கு முன்னால் வாகனத்தில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். ஆனால் சமிந்தவின் தம்பி ருவன் சஞ்சீவவுக்கு முன்னர் வந்தார். எதிரிலிருந்து சஞ்சீவ வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். இதனால் இவர்களின் அடியாள் ஒருவர் பலியாகியிருந்தாலும் தெமட்டகொட சமிந்த உயிர் தப்பியிருந்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் சஞ்சீவ உட்பட்ட குழு போலி கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு துபாய் சென்றிருந்தனர். ஆனால் குறுகிய நாட்களுக்கு பின்னர் மீண்டும் சஞ்சீவ இலங்கை வந்திருந்தார். மீண்டும் சமிந்தவை கொலை செய்ய முயன்றார். பாரத லக்ஷ்மன் கொலை வழக்கில் சமிந்தாயராகி மீண்டும் சிறைக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியை தெமட்டகொட பகுதியில் பாதி நடுவில் இடைமறித்து பஸ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இந்த சஞ்சீவ உட்பட்ட அவரது குழு. அங்கேயும் சமிந்த உயிர் தப்பிய நிலையில் குற்றவாளிகளை தேடி போலீசார் வலை வீச ஆரம்பித்திருந்தனர். குறுகிய காலத்துக்குள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அதில் இந்த சஞ்சீவவும் இருந்தார். மீண்டும் சிறைக்கு சென்ற சஞ்சீவ கொழும்பை கைவிட்டுவிட்டு கம்பகா மாவட்ட பாதாள செயற்பாடுகளை தனக்கு கீழ் கொண்டு வர முயற்சி செய்திருந்தார். அங்கே அவருக்கு தடையாக இருந்தவர்தான் ஒஸ்மான் என்பவர். 2018 ஏப்ரல் மாதம் ஒஸ்மான் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார் சஞ்சீவ. அதற்காக தனது அடியாட்களான அஜா மற்றும் சுலா என்பவரையே பாவித்திருந்தார். இதுவே சஞ்சீவவின் சாதாரணமான பின்னணி. இவருடைய திட்டங்களின் அடிப்படையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாதவை. 30க்கும் அதிகம் என்று ஒரு புறம் சொல்லப்படுகிறது. போதைப்பொருள் வியாபாரம், கப்பம் பெறுதல், கொலைகள் என்பவற்றை பகிரங்கமாக செய்த இவர் கடந்த செப்டம்பரில் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்னும் ஒரு கொலை வழக்கு தொடர்பில் பூஷா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் இலக்கம் 5 நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு சாட்சியம் வழங்கிக் கொண்டிருந்தார். குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த நிலையில் தான் சட்டத்திரணி வேடம் அணிந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார். குற்றவாளி கூண்டுக்கு மிக அருகில் சென்றுதான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிதாரி அருகில் சென்றாலும் ஒருவேளை சஞ்சீவவின் சட்டத்திறனியாக இருக்கலாம் என்றே அநேகர் நம்பியிருக்கின்றனர். எவ்வாறாயினும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு என்பார்கள். இங்கே அது நிறைவேறியிருக்கிறது.